ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா ஒரு ரெசிபி. என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, பிரண்டை துவையல். ஓகேங்களா? பிரண்டை துவையல் தாங்க இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். பிரண்டை துவையல் ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஜாயிண்ட் பெயினுக்கு, முட்டி வலி, கை கால் வலி, உடம்பு வலி, ஜீரண கோளாறு எல்லாத்துக்குமே இந்த துவையல் ஒரு சூப்பரான துவையலுங்க. வாங்க இந்த துவையல் எப்படி செய்யலாம். பிரண்டை துவையல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அழகாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, லைவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், காலையில் தான் பிரண்டை எடுத்துகிட்டு வந்தேன். மறுபடியும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நான் வீடியோ போடலை, அது வதங்கிடுச்சு. பாருங்கள், இது பிஞ்சியாக இருக்குது, ரொம்ப எலசு இது கொஞ்சம் முத்தனா மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நார் நிறைய வரும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதில் இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்து எடுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ குவான்டிட்டி உளுத்தம்பருப்பு வேணுமோ அவ்வளோ வறுத்து எடுத்துக்கோங்க. பிரண்டைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க. திட்டமாக இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு வறுத்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா நான் எப்படியும் ஒரு 10-12 சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே எண்ணெயில் நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்க்க போகிறோம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 10-12 பல் அதே மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். கம்பல்சரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நார் இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நார் இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரண்டையை உள்ளே சேர்த்துக்கிட்டு பிரண்டை நல்லா வதங்கணும். ஒன்றும் பாதியமாக வதங்கக்கூடாது, நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறி வரும். சரிங்களா? வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே கலர் மாறி வரும். இப்போ பச்சையாக இருக்கு இல்லையா, பச்சை நிறம் மாறி அது ஒரு மாதிரி பழுப்பு நிறம் மாதிரி வரும். அப்போவே உங்களுக்கு தெரியும் அது வதங்கிடுச்சுன்ட்டு. அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ புளியும் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எல்லாம் ஒன்று கூடி வந்துடுச்சு. கலர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? பச்சை கலராக இருந்ததா? இப்போ பாருங்கள் என்ன கலரில் இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், வதங்கியிருக்கு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் சூடு ஆறட்டும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பிரண்டை துவையல் ரெடி. சூப்பரான பிரண்டை துவையல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். பிரண்டை துவையல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. உடம்பு வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.